கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பிரசங்கம் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளின் கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாங்கள் கடந்து செல்வோம். குறிக்கப்பட்ட வசனங்களை செல்லும் பொழுது இல்லை போடுங்க, வாசிக்க செல்லும் பொழுது வாசிங்க. அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும், கெட்ட பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும், தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும், கெட்ட பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, ஏழையின் ஜெபம் கேளும், இந்த ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனமிரங்கும், எங்கள் இயேசுவே மனமிரங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்தப்படுகிறார். ஆமென். இந்த நாளை அந்நிய தினமாய் இருக்கிற இந்த நாள் அல்லேலூயா உலகமெங்கும். அதனால் வேதத்தில் சில திக்கற்ற பிள்ளைகள் விதைகள், அதாவது சில தாய்மார்களுடைய கண்ணீர்கள் வேதனைகள் ஓடு அவர்கள் வாழ்ந்த வேளையிலும் கர்த்தர் அவரை கண்ணோக்கி பார்த்து விடுவித்தார் என்ற காரியங்களை நாங்கள் இதை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 to 21 வரை அவ்வளவு வாசிக்க தேவையில்லை. 1 to 3 வரை வாசிங்கள். ஆதியாகமம் 10:20 to 3. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆமென். இது எல்லோருக்கும் இந்த சம்பவம் தெரியும், கூடுதலாக விளங்கப்படுத்தவில்லை. அங்கே 1-3 வரை கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை அருளி செய்தார் 100 வயதிலே. ஆபிரகாம் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் நாங்கள் வாசித்தோம். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது வேலைக்காரிய ஆகார் மூலமாக ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டார். அப்போ ஈசாக்கு வளர்ந்து அங்கே வரும்பொழுது பால் மறந்து அவன் வளர்ந்து வரும்போது கீழே வாச்சத்தேரி 21 வரையும் அநேக வசனங்கள் இருக்குது, நான் சுருக்கம் கடந்து வரும். ஈசாக்கு அங்கே வளர்ந்து வரும்போது அவனை பார்த்து இஸ்மவேல் பரியாசம் பண்ண தொடங்கினான். 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா அவன் தான் மூத்தவன் இஸ்மவேல். அந்த பிள்ளை வளர்ந்து கொடுத்தது, பிள்ளைகளுக்குள்ளே பரியாச சண்டைகள் வரும். இதை கண்ட சாராள், அவள் ஒரு நாச்சியார், இவள் வேலைக்காரி ஆகாரையும் அவன் மகனை துரத்தி விடும்படிக்கு ஆபிரகாமுக்கு சொல்லுறான். அந்த 10ஆம் வசனத்திற்கு சீக்கிரம் வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். பாருங்க, நாச்சியார் சொல்றேன். அவள்லாம் ஏற்பாடு செய்வோம். முதலும் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். அங்கே நாச்சியார் மலடியாக இருந்தபோது சார் இந்த அற்பமாக அது தேவையில்லை. நான் சொல்கிறேன், போன போதும் நான் அவளை இந்த கொடுமையால் வராந்தத்து ஓடி போகிற தேவதூதன் திருப்பி நீ அங்கே போன்னு சொல்லி அது அந்த காரியத்தை வரையில். அப்போ அவள்லாம் நாச்சியாராக இருக்கா. அப்போ அவள் சொல்கிறாள், இவன் ஈசாக்கோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை, அடிமை பெண்ணு பிறந்தவன்னு சொல்லி துரத்தி விடன்னு சொல்கிறார். அப்படி துரத்தி விடுவோம். பாருங்க, 11ஆம் வசனம். தன் மகனை குறித்து ஆபிரகாம் மகனை குறித்து சொன்னபோது துக்கம் அடைந்த போது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்றால் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. 12ஆம் வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்ட உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை கேள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவன் துக்கப்பட்டான். ஏன்னா அது அவனுடைய பிள்ளை, முதல் பிறந்த பிள்ளை. அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவனுடைய சம்பத்து. அதன் பிறகு ஆகாரை அவன் பிள்ளையை அங்கே அனுப்பி விடுகிறான்னு பார்க்குறோம். 21 வரைக்கும் கணக்கு இருக்கு வசனங்கள். அங்கே ஆதியாம் 21ஆம் அதிகாரம் 14-20 அங்கே வாசிப்போமானால், ஆகாரும் பிள்ளையோடு அந்த வனாந்தரத்திலே அலைந்து நின்றார். 14வது வசனத்தை பிள்ளை போடுங்க. அங்கே அவளை சேபரா 14 வசனம். ஆபிரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தை ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளில் வைத்து பிள்ளையை ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டு அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்தர் அலைந்து திரிந்தார். உங்களுக்கு தெரியும் வனாந்தரம் எப்படிப்பட்டது. ஆகாரம் பிள்ளையோடு வனாந்தரத்தை அலைந்து திரிந்தாள். அங்கே அவள் ஒரு அடிமை பெண், அவளுக்கு அது யாருமே இல்லை, திக்கற்றவளாய் அலைந்து திரிகிறாள். அந்த வேளையில் துருத்தியில் கொண்டு வந்த அந்த தண்ணீரில் செலவழிந்து விட்டது. வனாந்தரத்திலே தண்ணி கிடைக்காது. உங்களுக்கு தெரியும், பாலவனம் என்ற அனந்தரங்கள் எல்லா இடத்துலையும் அப்படியா தண்ணி கிடைக்காது. வனாந்தரத்து எங்கே தண்ணி கிடைக்கும்? அவள் பார்த்தால் அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, இங்கே ஒரு நிழலை பார்த்து விட்டு, அவள் தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். அம்பு எறியும் தூரத்திலேருந்து போய் அங்கே தன் பிள்ளை சாகிறதை பாராமல் தூரத்திலேருந்து அழுது கொண்டிருந்தாளாம். பாருங்க, ஏன் அழுது கொண்டு இந்த பிள்ளை அங்கே வராத தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ பிள்ளை சாகிறதை நான் பார்க்க பாண்டியது தூரத்தில் உட்கார்ந்த சத்தமிட்டு அழுதான். அந்த தாயின் அழுகு எப்படி இருக்குது, இதில் சும்மா எழுதப்பட்டது. சத்தமிட்டு அழுதான். இவ்வளவு ஒரு இதய துடிப்போடு அழுதிருப்பாள். பாருங்க, ஒரு பெற்ற தாய் அவருடைய அன்பு தன் பிள்ளையின் மேல் எவ்வளவாய் அக்கறை உள்ள என்று பார்க்குறோம். அதுதான் தாயுடைய அந்த பூரண அன்பு சொல்லப்படுது. ஆமேன். அதுதான் அந்நிய தெய்வத்தை முன்னிட்டு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு தாயின் ஸ்தானம் என்ற சும்மா இல்லை. ஒரு தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை கஷ்டப்படுறதை விரும்ப மாட்டாள். அது பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தாயாக இருந்தாலும், பெற்ற தாய் தன் பிள்ளை கஷ்டப்பட விரும்ப மாட்டாள். அது மனுஷ ஜாதிக்கு மட்டுமல்ல, பிராணிகளுக்கும் உண்டு. எந்த உயிருள்ள ஜீவன்களுக்கு தாய் என்றது ஒரு முக்கியத்துவம் இருக்குது. மிருகங்கள், பறவைகள் கூட தான் பெற்ற பிள்ளைகளை கூட பாதுகாக்கிறது. உங்களுக்கு தெரியும், அனைவருக்கு வெளிப்பட்டு பார்த்திருப்பீர்கள். அங்கே எங்கள் இலங்கை தேசத்திலே
ஒரு நாள் குட்டி யானை கொடியில் விழுந்து விட்டது. யாரும் பார்த்தீங்களா? அதை கண்ட தாய் யானை கத்தி குளறி ஓலமிட்ட போது வேறு யானைகள் எல்லாம் கூடி வந்து அந்த குட்டி யானையை வெளியே எடுத்து விட்டன. இவ்வளோ தாய்ப்பாசம். ஏன் நாங்கள் ஊரில் கோழி வளர்த்துருக்கோம். கோழி தன் குஞ்சுகளை சுமப்பதில் என்று பாடுதல் பிள்ளை அந்த குஞ்சுகள் எல்லாம் அப்படியே தாய் கொண்டு போகுது. சரி, அப்போ அந்த இடம் பறந்து வருது. ஒரு குஞ்சு 2 குஞ்சு அங்கே தவறு இருக்குது. ஆனால் கோழி சத்தம் போடும் தாய்க்கோழி சத்தம் போடும். அப்படி இருந்து அந்த தவறி போன குஞ்சை போய் அந்த பிறந்து எடுத்துக்கொண்டு வெளியே போய் கோழி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு பாஞ்சு தான் போகும், காப்பாற்ற முயலுகிறது. சில வேளை அது குஞ்சு தவறி விழுந்தால் ஓகே, ஆனால் அது பிறந்து கொண்டு. ஆனாலும் தாய்ப்பாசம் அப்படிப்பட்டது. 5 மிருகத்துக்கே இந்த பாசம் இருக்குமானால் நன்மை பெற்ற தாய்மாக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். பிள்ளைகளை விளங்கி கொள்ளுங்க. அது பொதுவான ஒரு தாய் அன்பு எல்லாருக்கும் இருக்குந்தான். பாருங்க, இப்போ சாராள் தன் மகன் மேல் வைத்த அவள் பாசத்தினால், ஏன்னா அவள் தவங்கிடந்து பெற்றது ஈசாக்கு. இந்த முதல் பிறந்த அடிமைப்பண்ண பிறந்த அந்த இஸ்மவேல் அது அவரோட மகன் தான். அவன் பரியாசம் பண்ணுறது அந்த பெற்ற தாய்க்கு சாராளை பொறுக்கவில்லை. அந்த கோபத்தில் அனுப்பிவிடன்னு சொல்கிறான். அது பொதுவான ஒரு தாய் அன்பு எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கிறது. ஆபிரகாம் கூட சாராளுடைய சொல்லை தட்டாமல் அவள் சொன்னதை கேட்டு துக்கப்பட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். ஆனால் அவர்களோடு கூட அவன் போகவில்லை. அவள் மட்டும் எதையுமே அவள் யோசிக்கவில்லை. அவள் அடிமை பண்ண வந்தவள், வேலைக்கு தான் வந்தாள். அவள் இவங்களோட காரியத்தால் அவள் ஒரு குழந்தையை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம். இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சியில் தன் பிள்ளையோடு புறப்பட்டு போனாள். எங்கே போகணும் தெரியாமல் திக்கற்றவளாய் திரிகிறாள். ஆனால் கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? எல்ரோயி, அவர் அவளுடைய கண்ணீரை கண்டார். அவள் உட்கார்ந்திருந்து சத்தமிட்டு அழுதாள். வனாந்தரத்திலே தாகத்துக்கு தண்ணீரோ பசிக்கு ஆகாரமோ எதுவுமே கிடைக்காது. தொடர்ந்து தன் பிள்ளையின் நிலைமையை நினைத்து அழுந்தாள். பக்கத்தில் தூரத்தில் பிள்ளை எவ்வளோ கற்று சொல்லுங்க, பசி தாமண்டு கை குழந்தையில் அதுவும் ஓரளவு சிறுவன் தான். ஆனாலும் அழுதாள். சொல்லியிருப்பாள், நான் தூரத்தில் போய் தண்ணீர் தொடங்கி அவள் அந்த பிள்ளையிடத்து தவிப்பை துடிப்பை பார்க்காமல் அப்படி போய் இருந்திருப்பாள். 17ஆம் வசனம் சொல்லுவோம். வசனத்தை போடுங்க, பிள்ளை வாசிங்க. 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகார் தான் நாங்கள் அழுதுன்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் பிள்ளை அழுதுருக்குது, தவிச்சிருக்குது. அங்கே என்ன பண்ணுது? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அது கூக்குற லெட்டர் இருக்குது, அழுதுருக்கு. தாயை காணையில் தனியே இருக்கிறது, ஒரு பசியால் தாகம், பிள்ளை சத்தம் போட்டு கதறி இருக்கிறது. இரக்கத்தின் தேவன் தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவர் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு மனுஷோட சத்தங்களை அழுகி கேட்காட்டி கத்தடி சன்னதிக்கு எங்களோட சத்தம் கேட்கும். அல்லேலூயா. ஆதியாகமம் 21 18-20 சீக்கிரம் வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கைகளினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஆமென். பாருங்க, அங்கே அவள் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகும்போது தேவனுடைய கண்களை திறந்தார். அவளுக்கு கண் இல்லையா? திறந்தார். கவலையினாலே எங்களுக்கு தான் மனக்கண்கள் குருளாய் சில வேளையில் இருக்கும்போது எங்களுக்கு கண்கள் இருக்குது, ஆனால் மனக்கண்கள் குருளாய் இருக்குது. இது எப்படியாக வேதம் என்று சொல்லி எங்களோட மனக்கண்கள் குருடாய் இருக்கு. அங்கே அவள் போகும்பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் எங்கள் மனக்கண்களை திறந்து தான் எங்களுக்கு செய்ய போறதையும் செய்ததையும் செய்ய போதையும் எங்களுக்கு காண்பிப்பார். சூழ்நிலை தோல்வியாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகும். ஆனால் மனக்கண்கள் திறக்கப்படும் போது அங்கே கர்த்தர் காண்பிப்பார். அப்படியாகத்தான் ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார். கொஞ்ச நேரம் அவள் பதறி பிள்ளைகளெல்லாம் கத்தி குளறி, ஆனால் ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே என்ன நடந்த பிறகு என்று வாசித்தோம். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். வனாந்தரத்திலே அங்கே தண்ணீர் கிடைக்காது. எங்கள் அழுகையினாலே வருகிற கண்ணீர்களை எல்லாம் தேவன் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். பக்தன் பாடுகிறார்,
வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு ஜீவநீரூற்றாய் வந்தவரே, பீலகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய் ரோகி எங்கள் ஜீவநீர் ஊற்றி நீர் எங்களுடைய சிறுமையை காண்கிற தேவன். அவள் அங்கே 10 மணிக்கு ஒதுக்கப்பட்ட துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாகினேன். இன்னைக்கு நாங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். லகாய் ரோய், பி லகாய் ரோய், எல்ரோய் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவன் நீட்டாய் அங்கே வந்தாண்டு பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளையை குறித்து விடுகிற கண்ணீர் ஒரு நாளும் வீணா போய்விடாது. தாய்மார்கள் இருக்கிறீர்கள், போகாது. பிள்ளை குறித்து ஆகாருடைய கண்ணீர் ஜெபத்தினாலே தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவள் அழும்பொழுது நான் சும்மா அழுது பல ஐயோ ஆத்தோன்னு இல்லை, அழும்பொழுது கடவுளே என்ற பிள்ளைയുടെ நிலைமை இவ்வளவுதான் சொல்லி 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 அது ஜெபந்தானே முறையிடுகிறாள். அந்த ஜெபத்தோட கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். நாச்சியார் சாராளும் கைவிட்டால், சொந்த புருஷன் ஆபிரகாம் கைவிட்டால், ஆனால் ஆகாரின் தேவன் அவளை கைவிடவில்லை. திக்கற்ற பிள்ளைகள் விடுகிற கண்ணீரை காண்கிற தேவன் என்னையும் உங்களையும் காண்கிறார். அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே ஆகாரை தேவன் கண்டார். அவருடைய திக்கற்ற நிலைமை, அவதமான நிலைமை, அம்போண்டு கைவிடப்பட்ட நிலை, வனாந்தரத்தை எந்த வழியும் இல்லை. அவள் எங்கே உறவுகள் இல்லை, எங்கே அடைக்கலம் புகழ் ஒன்றுமில்லை கண்டார். பாருங்க, அன்னாள் கூட தன் சக்கரத்தினாலே மலடி என்று அவளை தூக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு தெரியும் அவள் மெலடியாக இருந்தால் அந்த அவளுடைய சக்கரத்தி அப்படியாக மெலடி மெலடி என்று சொல்றதாக துக்கத்தோடு இருந்தாள். ஆனால் அவள் போய் அங்கே ஏறி இருந்த ஆசாரிய அந்த வேளையில் தேவ சமூகத்து தன் இருதயத்தை ஊற்றி அவள் அங்கே ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம். தன் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்த போது கர்த்தர் அவளுடைய துக்கத்தை வேதனையை கண்ணீரை கண்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். இந்த சம்பவங்கள் தெரியும். இந்த இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ஆசாரியர் தாவீதை கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீதை அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு சாமுவேலை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ அன்னாள் தன் மகன் சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு என்று கொடுத்து அர்ப்பணித்தாள். அவள் மலடி என்று அங்கே பரியாசம் பண்ணுறாள் சக்களத்தை. ஆனாலும் அவள் ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பிள்ளையை பெறுகிறாள். பெருத்தும் அவள் தன்னோட வச்சிருக்கலாமே, அந்த மெலடி அவ்வளோ காலம் இருந்தது. ஆனால் கடவுளுக்கு கண்டு அங்கே தியாகம் செய்கிறாள். இங்கே ஒரு தியாகமான தாயிலே அர்ப்பணிப்பை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்களுடைய கண்ணீர் ஜெபத்தினாலே அவருடைய பிள்ளைகள் பெரிய பெரிய ஊழியர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் கேட்டிருப்ப எத்தனையோ சாட்சி. என் அம்மாவோட ஜெபம் வழிதவறி போன கிறிஸ்தவர்களாக இருந்தும் வழிதவறி போன பிள்ளைகளுக்கு தாய்மார் ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு பெரிய ஊழியக்காரர்களை கேட்கலாம். ஒரு நாள் ஒரு பெற்ற தாய் தான் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதையும் கெட்டு போகவும் அவள் விடமாட்டாள். நல்லதைத்தான் நினைப்பாள், நல்லதுக்காக தான் செய்ய வைப்பாள். அதுதான் தாய்மார்களை நாங்கள் கனம் பண்ணி கொண்டாடுகிறோம். இன்னும் நாங்கள் சுருக்கமாக கடந்து செல்ல போகிறோம். இன்னும் ஒரு தாயை நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் ஆகாரை பார்த்தோம், அன்னால சுருக்காக பார்த்தோம். இன்னொரு தாயோட கண்ணீரை பார்க்க போகிறோம். அங்கே வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11லேருந்து 15. சீக்கிரமாக முன்னுக்கு கொஞ்சம் வாசிங்க. இது ஒரு விதவை தாயின், அதாவது சாரி பார்த்து விதையை பற்றி உங்களுக்கு தெரியும். லூக்கா 7. மறுநாளிலே அவர் நாயின் எனும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். போதும் பாருங்க, இங்கே இயேசு தன் சீசர்களோடு நாயின் என்னும் ஊருக்கு போகிறார். இன்னும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போகிறார்கள். சீசர்கள் அவருடைய ஜனங்கள் எல்லாம் கூட போகிறார்கள் கர்த்தரோடு. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்தார். அங்கே சொல்லப்பட்டபடி அவன் தன் தாய்க்கு ஒரு மகனாக இருந்தான், வேறு பிள்ளைகள் இல்லை. அவள் தாயும் ஒரு விதவை, கேம்பண்ணா விதவை, வேறு பிள்ளைகளும் அவளுக்கு இல்லை. அந்த மரண ஊர்வலத்திலும் அவளோடு வெகு ஜனங்கள் கூட வந்தார். ஏனென்றால் அவளுடைய நிலைமை ஜனங்களுக்கு தெரியும். அத்தோடு அவள் சாட்சியாக அந்த ஊரில் வாழ்ந்தபடியாக அந்த மரண ஊர்வலத்தில்
ஜனங்களால் அவளோட சேர்ந்து அழுது கண்ணீரோட வேதனோட வந்திருப்பார். நாங்கள் இன்றைக்கி பேங்கில் எவ்வளோ சம்பாதிச்சோமோ சம்பாதிக்கலோ ஜனங்களை சம்பாதிக்கணும். ஒரு மரண விடொன்று வரும்பொழுது தான் ஒரு மனுஷன் எப்படி ஜனங்களை ஆக்கள சம்பாதித்து காண முடியும். நான் எத்தனை மரணம் விட்டு போயிருக்கிறேன், அதுக்கு நான் வரையில். ஆகவே அந்த மரண ஊர்வலத்திலும் அவரோட வெகு ஜனங்கள் கூட வந்தார் துக்கத்தோடு. மிகவும் துக்கமான ஒரு மரண ஊர்வலம். அந்த விதவை தாயின் துக்கமான பரிதாபமான ஒரு சம்பவம் எல்லாமே. தன் மகனை குறித்து மிகவும் அழுதார். ஜனங்களும் அவளோடு சேர்ந்து துக்கத்தோடு தான் நாங்கள் வருகிறார்கள். ஏனென்றால் காரணம், அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அவளுடைய நம்பிக்கை, அவளுடைய வாழ்வு, எதிர்காலம் எல்லாமே அவளுடைய மகன் மேலே தான் இருந்தது. ஒரே ஒரு மகன் என்றால் அம்மா பார்க்கக்கூடியதாக அந்த பிள்ளை அம்மாடு இருந்தது. அதுவும் போயிட்டு இப்போ எல்லாமே இழந்தவளாய் ஜனத்தோடு ஜனமாய் அங்கே வருகிறாள் கண்ணீரோடு. ஆனாலும் கர்த்தர் அவளை கண்டார். அவன் அந்த வசனங்கள் வாஜா தெரியும், தேவையில்லை, நான் சம்பவத்தை அங்கே கர்த்தர் கண்டார். அவளுடைய அவலமான சூழ்நிலையை கண்டார். ஒரு விதவை தாய், நம்பியிருந்த மகன் போயிட்டு இயேசு அவளை பார்த்து மனதுருகி அழாது என்று சொல்லி கிட்ட வந்து பாடிய தொட்டார். எத்தனை வசனம் அவருக்கு போடுங்க, ஆசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். போதும். கர்த்தர் பார்த்தார், காண்கிறார், மனதுருகிறார். மனதுருகி வந்து அங்கே அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அந்த நேரத்தில் பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றவர். மரித்து போயிருக்கிறார், சடமாயிருக்கிறான், அப்படியா போயிட்டான். எந்த ஒரு அங்கே ஜீவன் இல்லை. ஆனால் இயேசு முதலாவது காண்கிறார், பார்க்கிறார், மனதுருகிறார். அழாது என்று அவனுக்கு சொல்லி போட்டு நம்பிக்கையை ஊட்டி போட்டு வாலிபனை எழுந்து ரெண்டு பாடியை தொடுகிறார். அவர் சொன்னால் ஆகும், கட்டையிட்டு அணிக்கும். ஆமேன். பாத படிக்கிறாள். கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவர் சொன்ன, அவர் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. அங்கே பார், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினானா. ஆமென். எழுந்துரு என்று சொல்லுறேன் கட்டளோட மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கி. அப்போ என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே மறுத்தது போல இருக்கிற பிரச்சனையில் கர்த்தர் கரம் இருக்குமானால் அங்கே ஜீவனை கட்டளையிடுவார். மறுத்து போயிருக்கு எத்தனையோ காலமாக, வியாதியாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியம், எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியம் அது மறுத்து போச்சு, எல்லாம் அடைபட்டு போச்சு, ஒன்றுமே சரியாண்டதில்லை. ஆனால் நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல அழாதே என்று சொல்லி உன்னுடைய காரியத்தை அவர் கரம் நீட்டி தொட்டாரானால் அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. மரித்து போயிருந்த மகனை உயிர்த்தெழ செய்து அவள் தாயிடம் ஒப்புவித்தார். அவள் இழந்து போன தன் நம்பிக்கையை, அவளது வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். தன் நம்பிக்கையை போடுத்து இந்த வாழ்க்கை எல்லாம் லைஃப் எல்லாம் போச்சு, எதிர்காலமே என்னென்னு தெரியாத அளவுக்கு. இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டாட்டில் எங்களை மச்சான் இலங்கையில் அந்நியர் போட்டிருந்தாங்க. அது சினிமா பாட்டோ இல்லை தத்துவ பாட்டு என்ன தெரியாது, தத்துவ பாட்டை அதில் போட்டு அந்த பாடல் சொல்லுது, தாயே அம்மா, நான் இல்லாவிட்டாலும் உனக்கு மற்ற பிள்ளைகள் இருப்பார், நான் உனக்கு இல்லாத போனால் மற்ற பிள்ளைகள் உனக்கு இருப்பார், ஆனால் நீ இல்லாவிட்டால் எனக்கு வேறு அம்மா கிடையாது. எனக்கு உன்னை பார்த்தோன்னே ஏன்னா அந்த தாய் போன வருஷங்க அத்தை தான் இறந்தது, அப்படி போட்டிருக்கேன். நீ இல்லாத எனக்கு அம்மா இல்லை. ஒரு 2-3 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை போனால் 2 பிள்ளை இருக்குது. அப்படிப்பட்டதான் தாய் உள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவளது வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஒரு தாய் தன் வயிற்றிலே கருவாய் சிசுவாய் பிள்ளை இருக்கும்போது எவ்வளவு கவனமாக இந்த சிசுவை பராமரிக்கிறார். ஒரு குழந்தை உருவான உடனே எவ்வளோ சந்தோஷம், அதுக்கு மேலால் பராமரிப்பு. எங்கே அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு சிசுவை எப்படி
அது பராமரிப்பார்கள் விளக்கம். அதுக்கு பிறகு அது கடந்து அந்த மாதங்கள் வந்து பிள்ளை எல்லாம் உருவாகி முழுமையடைந்து பிள்ளை பிறந்த உடனே இரவு பகலாய் முழித்திருந்து அந்த பிள்ளைக்காக பாடுபடுவார், காரியங்களை செய்கிறார். அந்த பிள்ளை பெரியவனாகும் வரை வியாதி அணுகாமல் பசி பட்டினி இல்லாதபடிக்கு ஒரு தியாகமாக அந்த பிள்ளையை கவனிக்கிறார். தன்னுக்குள்ள கவனியா. திடீரென்று பிள்ளை இறந்து போவனால் எப்படி துயரமாக இருந்தது. விதவை தாயும் அப்படித்தானே. ஒரு மகனை எப்படி பராமரித்தார்? ஒன்று கண்டு திடீரென இறந்து போனால் சின்ன பிள்ளைந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து இந்த நாயின் விதவையுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு. தனக்கு தீராத வியாதி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல், பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்தால் அந்த பிள்ளைக்கு வியாதி வராதபடிக்கு அணுகாமல் பாதுகாப்பார். தான் தவண்டு போனாலும் பிள்ளைக்கு வியாதி வரக்கூடாது பெற்றதாக. பிள்ளை பசி என்று சொல்லும் பொழுது தனக்கு இல்லாவிட்டால் தன் பிள்ளைக்கு ஊட்டி வளர்ப்பார். எங்கள் யுத்த காலத்தில் நாங்கள் 30 பேர் வீசினாங்க. சிறிமாட்ட அரசாங்கத்தை பாணிக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரி ஒன்று அவங்களுடைய அம்மா மரங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க பச்சை தண்ணியை கொடுத்துட்டு இருப்பார்கள். அதுதான் சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று. அது முன்னோர் சொல்லிக்காங்க, எங்களுக்கு கர்த்தர் தான். அல்லேலூயா. நான் இதாக சொல்லல, ஆனால் அங்கே சொல்லப்படு மாதா பிதா அப்படிதானே, குரு தெய்வம் என்று. அப்போ முதலாவது இடத்திலே தாய் இருக்கிறார். அதுக்கு பிறகு எல்லாம் வந்து அப்படியாக சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தாயுடைய அன்பை கொடுத்தாலே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கடவுள் இல்லை என்றாரும் அவங்க சொல்லவில்லை. ஏசாயா 49:15-14 சொல்லப்படுகிற வசனங்கள், ஒரு தாய் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? வசனம் சொல்லுதில்ல. ஒரு தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதுக்காக அவர் தாயை குற்றம் சொல்லலை. ஆண்டவரை முதல் சொல்லுகிறார், அவரே முதல் சொல்லுகிறார். அவள் இறங்க மாட்டாளோ? அவள் மறப்பாளோ? இல்லவே இல்லை, நெவர். அவள் மறக்க மாட்டாள், இறக்கப்படுவாள் என்றால் அந்த அர்த்தம். அப்படி சில வேளை ஒருவேளை அவள் மறந்தால் நான் உங்களை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கேன், உன் மதுகள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. என்னுடைய பெத்த தாயிட காரியம் கூட கடவுள் பார்க்குறேன். உங்களையும் கடவுள் உள்ளங்கையில் விரைந்து வைத்துக்காமேன். எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறப்பாளை மறக்க மாட்டாள், இறங்க மாட்டாளே, இறங்காமல் இருப்பாளை, இறங்குவாள். அப்படி மறந்தால் நான் உங்களை மறக்க மாட்டேன். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசம் நேரம் இருக்கு. முதல் நாங்கள் ஆகாரை பார்த்தோம், அவரோட மறுமனையாட்டி பிள்ளை. ரெண்டாவது அன்னாள் அந்த காரியங்களும், எல்கான வைஃப். மூன்றாவது விதவை, புருஷன் இல்லைன்றாலும் அது ஒரு தாய். இப்படியா சம்பவம். ஆனால் இது ஒரு வித்தியாசமானது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 27 வரை. ஆனால் எல்லா மாசிக்கத்தை இல்லை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 27 நான் சொல்லு வரைக்கும் வாசிங்க. 16 சொல்லுங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளையை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டார். போதும். இங்க சொல்லு, சாலமோன் ராஜா அவர் ஞானத்தில் பிறந்தார். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேட்குறான், நான் சிறுபிள்ளையாக இருக்கேன், சிறுபிள்ளை வர அறியாதவன், இந்த ஜனங்களை நடத்த எனக்கு ஞானத்தை தாரம் என்று கேட்டபொழுது அந்த வேதத்தில் சொல்லப்படுது. அவன் கேட்ட ஞானத்தையும் கீழாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அந்த சாலமோன் ராஜாவோட சாதியோட மகன், அவருக்கு முன்னால் ஒரு வழக்கு வருங்க. சாலமோன் ராஜாவிடத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. நாங்கள் வாசித்தபடி அங்கே ராஜா விசாரிக்கும் போது அந்த 2 ஸ்திரீகளும் மாறி மாறி முறைப்பாடு சொல்கிறார்கள். 2 பேரும் ஒரே வீட்டு தான் குடியிருக்கும் போது ஒருத்திக்கு ஆண் பிள்ளை பிறந்த, வடையக்கிழங்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்த,
பிறகு 3ஆம் நாளில் மற்ற ஸ்திரீக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த வீட்டிலே அவர்கள் இருவரும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் தவிர அந்த வீட்டை வேறு ஆட்களே இல்லை. சம்பவம் சொல்லுவது. இரவு தூங்கும்போது 3ஆம் நாளில் குழந்தையை பெற்ற ஸ்திரீ, 2வது அடையாக 3 நாள் கழித்து பெற்ற ஸ்திரீ புரண்டு படுக்கும்போது அவளுடைய குழந்தை இறந்து போய்விட்டது. கொஞ்சம் மெல்லியதாய் போல, நல்ல தூக்கத்தில். அல்லேலூயா. அதாவது தான் பெற்ற பிள்ளையை அவள் சாக்கடித்து போட்டாள். படுக்கும் இடத்து கை குழந்தையாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் 1 வாரம் 2 வாரம் இரு குழந்தையாக இருக்கலாம். அப்போ இந்த முறைப்பாட்டை யார் சொல்லுறது? உயிரோடு முதல் பெற்ற உயிரோடு இருக்கிற குழந்தையின் தாய் தான் இந்த முறைப்பாடு சொல்கிறான். இவள் தூக்கத்தில் 2 இடத்துல பண்ண குழந்தை இறந்து போச்சு. நான் முழித்து பார்க்கும் பொழுது என்னோட நெஞ்சில் இறந்த பிள்ளை இருக்கு. நான் சம்பவத்துக்கு அப்போ பிறகு அவள் சொல்ல தான் நித்திரை பண்ணுகையில் நடுச்சாபத்து எழுந்து பிள்ளைகளை மாற்றி அவள் வைத்து விட்டாளாம். செத்த பிள்ளையை தன் மார்பிலையும் உயிரோடு இருக்கிற தன் பிள்ளையை அவள் மார்பிலையும் கிடத்தி விட்டதாக அவள் அங்கே சொல்கிறாள். பிறகு காலையிலே இரவு தான் நடக்குது. காலையிலே பிள்ளைக்கு பால் கொடுக்க எழுந்திருக்கும் போது பிள்ளை செத்து கிடக்கு. அவனோட மார்பில் கிடக்கிற அந்த சின்ன குட்டி பிள்ளை செத்து போய் கிடக்கு. பொழுது விடிந்து உற்று பார்க்கும் பொழுது அது தான் பெற்ற பிள்ளை இல்லை என்று அவள் கண்டாள். பெற்ற தாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை. ஆமேன், தெரியும். அப்போ பாருங்க, மற்றவள் எவ்வளோ கிரிமினல் வேலை செய்திருக்காள். அவளுடைய ஆதாயம், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, இவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. தானே தண்ட பிள்ளையை புரண்டு சாக்காட்டி போட்டு நினைத்தாள். ஏன்னா அவள் எப்படிப்பட்ட ஆகனால் இருக்குத்தான் நினைத்தால் இதை மாற்றி விட்டால் அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது தனக்கு ஆதாயம் இருக்கும். தண்ட பிள்ளை செத்ததை பற்றி அவள் கவலைப்படையில. ஐயோ நான் தவறுதான் இந்த பிள்ளையை கொண்டுட்டேன், அந்த கவலை அவளுக்கு இருந்திருக்காது. இருந்தில்லை. அவளுடைய பிள்ளையை திருடி எடுத்தாலே எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்போ பிறகு மற்றவள் அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்துதான் உன் பிள்ளை என்று அவள் வாதாடினாள். உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாயும் விடாமல் வாதாடினாள். பிள்ளை செத்தோட தான் இது இந்த பிள்ளை அவள் வாதாடி. உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாயும் விடையில்லை. அப்போ உயிரோடு இருக்கிறது பிள்ளை என் பிள்ளை என்று ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் இருவரும் மாறி 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 வாதாடுகிறார்கள். அப்பொழுது ராஜா 2 பேரும் மாறி மாறி இது என்ன என் பிள்ளை உன் பிள்ளை என்று சொல்வதை பார்த்துவிட்டு ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்று காவலர்கள் கட்டையினா வாள். உங்களுக்கு தெரியும், இது வேதத்தில் இப்போ ரட்சிக்கப்பட்டபடி எங்களுக்கு தெரியும். நான் முந்தி இருக்கும் பொழுது சினிமா பாட்டு இருக்கு, பெற்றெடுத்த பிள்ளை உள்ளம் என்றும் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தைன்னு மௌனம். சாலமன் ராஜா வந்தார், வாளை எடுத்தார், மகனை இழுத்தார், வாளை ஓங்கினாண்டோட மண்ணாண்டு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ கேட்கும் பொழுது நல்லா தான் இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர் தான் ஆண்டவர். இது தேவனுடைய வேதத்தில் இருக்கிற சம்பவம். சாலமன் ராஜா அவை நான் கணக்க போயில. அப்போ அவர் சொல்லுகிறார், ஞானவான் ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டார். பட்டயமும் வந்தது, வாழ் வந்திருக்கிறார். உடனே ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடு என்றார். இப்படி இருக்கும் சூழ்நிலை. என்ன ராஜா நீதியில்லை ராஜாவா? எப்படி இருக்கும்? இப்படித்தான் உண்மையை கண்டறிய பல காரியங்கள் இருக்கும். உடனே உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்தது. சொல்வார்கள், ஈரக்குள்ள நடுங்கி சொல்வாங்க. குடல் துடித்தது. ஏன்? அவளுக்கு தான் தெரியும் தண்ட பிள்ளைன்னு தெரியும். அவள் எப்படி கஷ்டப்பட்டு, அவளும் பெற்றிருப்பாள் கஷ்டப்பட்டு. துடித்தனால் கதறி குளறி ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம்னு தடுக்கிறார். அதை அவளுக்கே கொடுத்து விடுங்கள். எனக்கு எவ்வளோ ஒரு தாய் உள்ள, அவளுக்கே கொடுத்து விடுங்க. அதான் ஐயா உண்மையான தாய்ப்பாசம். அவர்கள் 2 பேரும் எப்படிப்பட்ட ஸ்திரீகள் என்று வேதத்தில் முதல் நாங்கள் வாசித்தோம். வேசிகளான 2 ஸ்திரீகளும் ராஜாடத்துக்கு அவனுக்கு முன்பாக நின்றார்கள் என்று நாங்கள் வாசித்தோம். அப்போ அவர்களுடைய நடத்தை வேறுபட்டதாக இருந்தாலும் அவர்களும் ஒரு பிள்ளை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்மார் தான். அல்லேலூயா. அவர்களும் உயிரோடு இருக்க தாயை பற்றி இப்போ நாங்கள் கதைப்போம். அப்போ உயிரோடு இருக்க தாய் கூட ஒரு 10 மாதம் எப்படிப்பட்ட அவளோட கரெக்ட் இருந்தாலும் 10 மாதம் சுமந்த அந்த பிள்ளையை பெற்ற தாய் தான். அவளுக்கும் பிள்ளையை பெற்ற வலிகளும் பெற்ற பிள்ளையின் மேல் துடிப்பும் அன்பும் பாசமும் இருக்கத்தான் செய்யும். மிருகத்துக்கு அன்பறிவு மிருகத்துக்கு இருக்குன்னா மனித ஜீவனுக்கு அப்படி இருக்கு. அப்போ பிள்ளை தனக்கு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனாலும் தன் பிள்ளை எப்படியாவது உயிரோடு இருந்தால் போதும் என்று துடித்தார். பிள்ளையை பெற்றவளுக்கு தன் பிள்ளை
சாவதை விரும்புவாளா? தன் தாய் கண்ணுக்கு முன்னால் அந்த பிள்ளை வேண்ட பிடிவாதங்களினால வரட்டு கௌரவத்தினால பிள்ளையை ரெண்டா துண்டிக்க விடுவாளா? இல்லை, கொடுத்து விடுங்க, வேண்டாம். ஆனால் என்ன, மற்றவள் அங்கே 26வது வசனத்தை வாசிங்க. 26. மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றாள். 26. அப்பொழுது உயிரோடு இருக்கவில்லை தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜா ஐயோ ஆண்டவரை உயிரோடு இருக்கவில்லை கொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். பாருங்க, அவள் மற்றவள் உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுடைய உண்மையான தாய் என்று உடனே அவள் இப்படி சொல்கிறாள். முதல் சொல்கிறாள், அவள் சொல்கிறாள். ஆனால் மற்றவள் சொல்கிறாள் எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், அதை பிளந்து விடன்னு சொல்கிறாள். அந்த ரெண்டாவது அந்த பிள்ளையை சாகடித்தவள். ஆனால் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்க பிள்ளையை கொல்லாமல் அவளே உண்மையான தாய் என்று சொல்லி அவளுக்கே கொடுத்து விடுங்க. ராஜா எப்படி கண்டுபிடிச்சார்? கொடுத்து விடுங்க. வேதத்திலே பெற்ற தாய்மார்களுடைய துடிப்பையும் கண்ணீரையும் பார்த்தோம். கண்ணீரை காண்கிற தேவன் தன் பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்று அவள் கதறின போது நீதியின் தேவன் அவளுக்கு நீதியை சரி கட்டினார். ராஜாவிடத்தில் அவளுக்கு தயவை கட்டளையிட்டார் பார்க்கிறோம். ஆமே, பாருங்க எப்படி ராஜா நீதி செய்தார். அந்த தாய் இன்னொரு பிள்ளையை பெற்று போட்டு போலான்னு இருக்கலாம் தானே, உங்கள் பேத்தில் வாச்சிக்க. ஆனாலும் 10 மாதம் சுமந்த பெற்ற தாய் ஒரு வித்தியாசமான சம்பவம். அல்லேலூயா. அவள் உயிரோடு இருக்கணும் துடித்தவள் ராஜாவாய் ஆண்டவன் அவளிடத்திலே அந்த பிள்ளையை கொடுத்தார். பாருங்க, அது மட்டுமல்ல, கண்ணீரை காண்கிற தேவன் இயேசு தன்னை பெற்ற தாயின் கண்ணீரை கூட கண்டார். நான் முடிக்க போகிறோம். சிலுவையில் ஆண்டவர் சுமந்து போகிற போது ஸ்திரீகள் எல்லாரும் வளர்ந்தார்கள். ஆண்டவர் சுமந்து போன அந்த சிலுவை பாதை நான் போயிருக்கிறேன். அங்கே எல்லாம் ஒவ்வொரு சம்பவங்களுக்கு சிறியனாகிய சீமோன் என்பர் அந்த சிலையை சுமந்து போகிற இடம், இந்த மரியாள் தாயார் வந்து அழுத இடங்கள் ஸ்திரீகள் எல்லாம் போட் போட்டிருக்காங்க. இப்போ அது டெவலப் ஆகி கடைகள் எல்லாம் போட்டிருக்கு. நான் இந்த பார்த்துருக்கேன். மரியாள் தாயாரும் அழுது கொண்டு கண்ணீர்கள் விட்டா சிலுவை சொன்ன அழுகுறா. ஆண்டவரும் பார்க்குறார். கன்னியாக இருந்த போது பரிசுத்தாவினால் இயேசுவை பெற்ற மரியாள் தாய்க்கும் தான் பெற்ற குமாரனை கொடுத்த வேதனையும் கண்ணீரும் இருந்தது. அது கடவுட பிள்ளையாக இருந்தாலும் ஒரு கன்னி வயத்தில் மனுஷ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சுமந்து பெற்றவர். அல்லேலூயா. காத்தில் பெறவில்லை. ஆனாலும் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்கும் போது தன் தாயை தவிக்க விடவில்லை. ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 27. யோவான் 19ஆம் அதிகாரம் 25, 27 சீக்கிரம் வாசிங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, ஆண்டவரை சில வயதிலிருந்து ஈராட்டி பாராட்டி வளர்த்து 12 வயது மட்டும் அவரோட இந்து குணத்தை தேவாலயத்தில் வந்து அவர்கள் தேடினார்கள். அவர் தேவனுக்குரிய காரியங்கள் அங்கே இருந்தார்கள். அந்த சம்பவம் வேண்டாம். ஆனாலும் தன்னை பெற்று வளர்த்த அந்த தாயாரை அவர் சிலுவை மரணத்தில் கூட கைவிடவில்லை. திக்கெற்ற பிள்ளைகள் விதைவிட கண்ணீரை காண்கிற தேவன் தன்னுடைய தாயை கூட திக்கெற்ற விடாமல் அங்கே அவருடைய மார்பையை சார்ந்த யோவானிடத்திலே ஒப்புக் கொடுக்க, இதோ உங்களுடைய மகன், இதோ உங்களுடைய தாய் என்று சொல்லி போகிறார். சாகும் தரவில கூட ஜீவனை விடும்போது கூட தன் தாயின் கண்ணீரை கண்டு நன்மை செய்தார். அல்லேலூயா. நாங்கள் எழுந்திருப்போம். இன்றைக்கு அந்நிய தினமாக இருந்தபடியா இந்த எத்தனையோ இப்படிப்பட்ட தாய்மார்கள் நமக்குள்ளே வைத்து இருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து காரியங்கள் ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். உன்னத தேவன் உன்னுடன் இருக்கு, உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்று நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த
தயவாய் தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவாய் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரி துயர் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரி துயர் கேட்டார். உன்னத தேவன் உன்னிடம் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தார் நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார் நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்று நல்லவரே நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்று நல்லவரே நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கண்களை மூடி நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல அம்மா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் ஒரு அந்நியர் என்ற நாளாக இருக்கிறபடினால் இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அம்மா இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஒரு நல்ல அம்மா இருக்கிறார், இப்பவும் உயிரோடு இருக்கா. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவில்லை. தேவனுடைய அன்பு, தாய் அன்பே இப்படி இருக்கும் என்று சொன்னார். அதை காட்டிலும் ஒருபடி மேலான அன்பு கர்த்தருடைய அன்பு. ஆகவே ஆண்டவர் தாயை உதாரணம் காட்டி, உன் தாய் உன்னிலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே, அதை காட்டிலும் ஒருபடி நான் உன்னிலே கூடுதலே அன்பை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தன்னுடைய வார்த்தை மூலமாய் என்னோடும் உங்களோடும் இடைப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கொடுத்த தாய்க்காக நன்றி சொல்லுங்க, தாயினும் மேலான அன்புக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே எங்களை பெற்றெடுக்க ஒரு கொடுத்த தாய்க்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தாய் எவ்வளவு அன்பு வைத்தாள் ஆண்டவர். ஆண்டவரே, அதை காட்டிலும் தாயினும் மேலான ஒரு அன்பை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாமிச தாய்களை இப்படி அன்பு செலுத்துவார்களே ஆனால், இவ்வளவாய் எங்கள் மேலே அக்கறை கொள்வார்களே ஆனால், இவ்வளவாய் எங்களுக்காக பாடுகளை சுமப்பார்களே ஆனால், ஆண்டவரே, அதை காட்டிலும் ஒருபடி எங்களுக்காக ஆண்டவரே தாயினும் மேலான ஒரு அன்பை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிற சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கூடாக, இந்த சம்பவங்களுக்கூடாக ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு விசை நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கொடுத்த சவுனுக்காக நன்றி. இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த தாய் அன்பையும் அதன் மேலான ஒரு ஆண்டவரே உடைய தெய்வீக அன்பையும் ஆண்டவரை மறந்து போகாதபடி எங்களை ஒரு விசை நினைந்தருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒப்பு கொடுத்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.